பிரெக்னன்சி வந்த உடனே ரிலேட்டிவ்ஸ்லாம் நெறைய அட்வைஸ் குடுக்குறாங்க. அதெல்லாம் கரெக்ட்டா? பிரெக்னன்சின்னு வந்தாவே ரிலேட்டிவ்ஸோட அட்வைஸ்க்கு பஞ்சமே இல்ல. பட் அது ஆல் த டைம்ஸ் அந்த அட்வைஸ ஃபாலோ பண்ணணும்னு இல்ல. சில டைம் அது மித்தாவும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பப்பாளி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பப்பாளி பழம் வந்து ஆக்சுவலி நீங்க வந்து ராவா சாப்பிடக்கூடாது. அதுவே வந்து பழுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அமௌண்ட்ல சாப்பிடுறதுனால ஒண்ணும் ஆகறதில்ல. ஏன்னா, ஆ ரா ஃப்ரூட்ல வந்து லேட்டெக்ஸ் அதுல ஒரு காம்பவுண்ட் இருக்கு. அத உட்கொள்ளும்போது சில டைம் யூட்ரைன் கன்ட்ராக்ஷன்ஸ் வரலாம். அதனால அத சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா, மாடிப்படி ஏறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி நார்மல் பிரெக்னன்சில இது சேஃப்ன்னே சொல்லலாம். ஏன்னா, நம்ம வந்து அந்த ஹேண்ட் ரெயில புடிச்சுட்டு சேஃபா, ஸ்லோவா ரஷ் பண்ணாம ஏறதுனால ஒண்ணுமே ஆகப் போறதில்ல. பட் சில பிரெக்னன்சில லைக் நஞ்சுக்கொடி கீழ இருக்கு, பிளாசன்டா ப்ரீவியா, குறை மாசத்துல அவங்களுக்கு முன்னாடி டெலிவரி ஆயிருக்கு, ப்ரீடெர்ம் லேபர், ஹிஸ்டரி ஆஃப் ரெக்கரண்டா அபார்ஷன்ஸ் ஆயிருக்கு. அப்படி இருந்துச்சுனாக்கா, டாக்டர் அட்வைஸ் படி நம்ம இந்த மாடிப்படி ஏறுறது, ரெஸ்ட் எடுக்கிறது அதெல்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். 3 பார்த்தீங்கன்னா, ஒரு மித்து சத்தமா சிரிக்காதன்னு சொல்லுவாங்க. சத்தமா சிரிக்கிறது ஒரு நல்ல விஷயம்ப்பா. ஏன்னா சிரிக்கிறதுன்றது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர். பிரெக்னன்சில இன்ஃபாக்ட் அத மூட எலிவேட் பண்ணி ஹேப்பியா இருக்க வைக்கிற ஒரு விஷயம். பேபி இஸ் வெல் புரொடெக்டட் இன் த யூட்ரஸ். ஸோ சத்தமா சிரிக்கிறதுனால பேபிக்கு ஒண்ணுமே ஆகாது. 4வது பார்த்தீங்கன்னா, வெளிய போகாத சொல்லுவாங்க. வெளியில போறது நல்ல விஷயம். ஏன்னா வெளியில போனா தான் ஃப்ரெஷ் ஏர் அண்ட் சோஷியலைஸ் பண்ண முடியும். அதுவும் வாக் பண்றது நமக்கு பிரெக்னன்சில ரொம்பவே நல்லது. சில டைம் லைக் வந்து ரொம்ப கிரவுடட் பிளேஸ்ல அண்ட் வந்து இன்ஃபெக்ஷன் எக்ஸ்போஷர் ஆகாம அண்ட் சேஃபான என்விரான்மென்ட் இல்லாத இடத்துலலாம் நம்ம வாக் பண்ணாம இருக்கிறது பெட்டர். இது மட்டும் இல்லைங்க. சில மித்தெல்லாம் ரொம்ப கேட்கவே காமெடியா இருக்கும். லைக் குங்குமப்பூ சாப்பிட்டா குழந்தை வெள்ளையா பொறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கலர் ஆஃப் த பேபி இஸ் டிட்டர்மைன்டு பை ஜெனடிக் கலர் ஆஃப் த பேரண்ட்ஸ பொறுத்து தாங்க குங்குமப்பூனால வெள்ளையா பொறக்கும்ன்ற அர்த்தமே இல்ல. சில மித்து கேட்டீங்கன்னா, இன்னும் நமக்கு சிரிப்பா வரும். என்னன்னா, "அவ புளிப்பா சாப்பிடுறா. அவளுக்கு ஐ திங்க் பொம்பள புள்ள இருக்கு" அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேவரைட் ஆஃப் ஃபுட்டுக்கும் உள்ள இருக்க குழந்தைக்கும் சம்மந்தமே இல்ல. ஸோ மித்தெல்லாம் தூக்கி போடுங்க. சயின்டிஃபிக் ஃபேக்ட்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுங்க.